கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி மூலமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்த வசனம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. யாரை குறித்து அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷனை போல. நான் ஒரு ராஜாவின் பேரை சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுங்க. அதனால தான் அந்த பேரை நான் வாசிக்க கூட இல்லை. அப்பொழுது பார்வோன் ஒருத்தரை பற்றி கேட்குறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தன் குடும்பத்தில் ரொம்ப எல்லாராலும் என்ன செஞ்சப்பட்டார், வெறுக்கப்பட்டவர் கூட அந்த மனுஷன். யாரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க? கிறிஸ்துவ பிள்ளைங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு சொன்னால், ராகேலுடைய மகனை தான் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ராகேல் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னால், அவனுக்கு பேரிடும் பொழுது அந்த பேரை எதுக்கு அவன் இட்டா அப்படின்னு சொன்னால், அது வந்து எபிரேய பாஷையில் அதுக்கு என்ன பேர், அந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி ராகேல் அந்த பேரை வைக்கிறா. இன்னும் தருவார், நிந்தையை நீக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னும் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த பேரிடுறா. அந்த பேர் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? யோசேப்பு. நிறைய பேர் என்ன வச்சுக்கன்னா, ஜோசப் அப்படின்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க, யோசேப்புன்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டில் தேசத்தில் மட்டும் 2012 கணக்கெடுப்பின்படி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பேர் எத்தனை பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், 22,06,118 பேர் அந்த பெயரை வச்சுருந்தாங்களாம். ஏன்? அந்த பேருடைய அர்த்தம் என்ன? அந்த பேருடைய அர்த்தம் என்னென்னா, என் நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னும் என்ன செய்வார், தருவார் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம். அந்த நேமோட வரலாறு அது. இன்னைக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், ராகேலுடைய நிந்தையை நீக்குவதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு மனுஷன் பேர் தான் என்னன்னா யோசேப்பு. அந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன வயசுல என்னது, அவருக்கு கனவுகள் வரும். அந்த கனவுகள் என்ன செய்யும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை தராது, ஆனால் அவருக்கு சந்தோஷம் தரும். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற காரியங்கள், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வருங்காலத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. யாருக்கு? யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி அவர் உடன்பிறப்புனால அவருக்கு என்ன ஆச்சு, பிரச்சனை வந்து அவர் என்ன செஞ்சாங்க, அடிமையாக விட்டுறாங்க. அது சரி, விற்ற இடத்துலையாவது, போன இடத்துலையாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கே அவருக்கு நிம்மதி இல்லை. அன்றாட அவருக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வந்துச்சு. செய்யாத தவறுக்கு என்னது, பனிஷ்மெண்ட்டு கூட வந்துச்சு. அந்த டைம்லையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசேப்பின் வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக அவர் கடைபிடிச்சிருப்பார். நீங்களே நானும் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இள வயதிலேயே கஷ்டத்தை அனுபவிக்கிறது, கூட பிறந்தவங்க நிமித்தமாக கஷ்டத்தை அனுபவிச்ச அந்த மனுஷன், அந்த வாலிப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பொறுமை அவரிடத்துல இருந்துச்சு. அது மாத்திரபடிக்கு அவர் என்ன செய்யறது, எல்லா சூழ்நிலையும் துன்பத்தின் வழியாக நடந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற இடத்தை, ஆண்டவரை பற்றி வைத்திருந்த வைராக்கியம், கீழ்ப்படிதல், விசுவாசம், அதில் கொஞ்சம் கூட அவர் என்ன செய்யலை, மாற்றிக்கொள்ளலை. நம்ம சொல்லுவோம், இது என்னுடைய சிச்சுவேஷன், என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம். அது மிகவும் யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யணுமா, நம்மை பாதுகாத்து கொள்ளணும், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாடத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதே சமயத்தில் சோதனையும் வருது. பிரச்சனை ஒரு பக்கம்னு சொன்னால் சோதனைகள் வருது. அந்த சோதனையிலேருந்து அவர் என்ன செய்கிறாரு, தப்பிக்கிறாரு. அந்த சோதனையிலேருந்து அவர் மீளுவதற்கு என்ன செய்கிறார், அந்த சோதனையை சகிப்பதற்கு அவர்கிட்ட என்ன தேவைப்பட்டுச்சு, பொறுமை ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ரொம்ப நிதானமாக செயல்பட்டார், தவறு எதுவும் செய்யலை. சோதனையின் மத்தியிலும் கூட அவர் என்ன செஞ்சார், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த டைமில் என்ன செய்கிறார், அவர் ரொம்ப பொறுமையாக அவர் காத்திருந்தார். அவருக்கு உதவி செய்கிறேன்னு போனவங்க கூட என்ன செய்யலை, உதவி செய்யலை. அதுக்காக அவர் வருந்தலை, பொறுமையோடு காத்திருந்தார். அப்போது நமக்கு யோசிப்பு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னு சொன்னால், எல்லாரும் மாதிரி எல்லாரும் என்ன சொல்கிறாரு, அவரை பற்றி அந்த ராஜா கேட்குறாரு பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாரும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு.
இப்போ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்ல, எப்பேற்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக இருந்திருப்பார். அவருடைய செய்கைகள், அவருடைய பேச்சு, அவருடைய நடக்கை, அவருடைய யோசனைகள், அவருடைய ஆலோசனைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் யோசேப்பை பற்றி நினச்சிட்டிங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு தேவ ஆவியை பெற்ற பிள்ளைய. இப்போ இந்த நாளில் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நம்ம நினச்சி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நம்மளை பற்றி அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, தேவனுடைய பிள்ளை மாதிரி, தேவ பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்களா, தேவன் மனுஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும், குடும்பத்தின் மத்தியிலும் சரி, சோதனையின் மத்தியிலும் சரி, கஷ்டத்தின் மத்தியிலும் சரி, அடிமைதனத்தின் மத்தியிலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் யாரை தான் முதல்ல வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை அவர் முதல்ல வச்சுருந்தார். ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதனால தான் அவருடைய காரியம் எப்படி ஜெயமாக வாய்க்கப்பட்டது. எந்த இடத்துல அவர் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தாரோ அதே நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சார், அதிபதியாக மாறி எல்லாருக்கும் அவர் ரதங்களோடு, அவர் போகும்போது பின்னாடி ரதங்களோடு அவர் என்ன செஞ்சார், போகிற அளவுக்கு பாதுகாப்போடு அவருடைய வாழ்க்கை. எந்த சகோதரர்கள் அவரை வெறுத்தாங்களோ அதே சகோதரருக்கு அவர் என்ன செஞ்சார், உதவி செய்வதற்கு ஆண்டவர் அவரை உயர்த்திட்டார். அதே போல் நீங்களும் உங்களை ஆண்டோடைய யோசிப்பை போல எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு முதன்மையாக வைப்பீங்கன்னு சொன்னால், எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனீங்களோ, எந்த இடத்துல உங்களை வெறுத்தாங்களோ அந்த இடத்துல என்ன செய்வார், ஆண்டவர் உங்களை உயர்த்த காத்திருக்கிறார். அதுக்கு நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். சோதனை ஆனாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, வியாதி ஆனாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்ம பொறுமையோடு தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக, தேவன் நமக்கு பாராட்டின அன்பு, பாவிகளாக இருக்கும்போது அவர் நமக்கு பாராட்டின அன்பு, நம்மை மன்னித்த அந்த அன்பை குறித்து நம்ம நினைப்போம் அப்படின்னு சொன்னால் மற்ற காரியங்களும் நமக்கு பெரிதாக தெரியாது. உணர்ந்தவர்களாக யோசிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்றாட ஜீவிதத்தில் நம்ம பயன்படுத்துவோம்னு சொன்னால் நமக்கு எப்படி கிடைக்குமா, சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம வெறுத்துகளும் ஆண்டவர் நம்ம இடத்துல கொண்டு வருவார் அப்படின்றத யோசிப்பு நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம். அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிற நீங்களும் நானும் நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஆண்டவரை நம்ம எல்லாவற்றுக்கும் முதன்மையாக வைத்து வாழ்வோம்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம்னா, ஜீவனுள்ளோர் தேசத்தில் எங்கள் பெயர்கள் என்று பதிவு செய்து இன்னொரு நாளும் கூட இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கான இன்னொரு தகுதியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தை போல சுவாமி, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, யோசிப்பை போல நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் பலம் தாங்க சாமி. நீடிய பொறுமையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஏற்ற வேளையிலே எங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் சாமி. மனிதர்கள் கைவிடலாம் ஆண்டவரே, நீர் கைவிடாத தேவன் என்பதே நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நீர் உடைய தேவ பிள்ளைகளுக்கு நீர் செய்திருக்கிறீர். வேதாந்தத்தில் அநேக காரியங்களை எப்படி நம்பின பிள்ளைகளுக்கு நீர் செய்திருக்கிறீர் சாமி. அதே போல இன்று நீர் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தித்தள்ளுங்க, அவருடைய மனபாரத்தெல்லாம் நீக்கி போடுங்க சாமி. அவருடைய பிரச்சனைகள் மத்தியில் இருப்பாங்கன்னு சொன்னால் நீர் ஏற்ற வேளையில் அவருடைய பிரச்சனைலாம் நீக்கி போட வல்லவராய் இருக்கிறீர். அவர்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வெற்றி சிறக்க வல்லவராய் இருக்கிறீர். நம்மை பற்றி கொடுங்க யாவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபையாய் இரக்கமாய் இறங்கி எல்லா காரியத்தையும் செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்படியாய் விசுவாசித்து ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. அப்படி தேவைகளெல்லாம் சந்தித்து சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிடுங்க சாமி. நீரே ஆலோசனை கர்த்தராக இருங்க, நீரே பரிகாரியாக இருந்து எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குற்றம் குறைகள் பாவங்கள் ஒரு விசை கூட மன்னித்து சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய குற்றத்துக்கு ஏற்றபடி தண்டியாதபடிக்கு உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினால் எங்களுடைய முடிசூட்டி உடைய ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி வருகிற அந்த கூட்டத்தில் இருக்கும். உம்மோடு கூட நித்தியம் நித்தியமாய் அந்த ராஜ்யத்தில் வாழ்வதற்கான பெரிய ஸ்லாகியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.